மொத்த தமிழக பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு இந்த 5 வருஷத்தில் 5 கோடி அப்படின்றது உயர்ந்திருக்கு. ஸோ திமுக அரசு வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கடன் தொகை வந்துட்டு உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப ஷாக்கிங்கானது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து அரசாங்கத்தை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி பேக் டேட் பண்ணி போனோம்னா 73 ஆண்டுகள் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 2021 வரைக்கும் மொத்த நிகர கடனாக இருந்தது 5 லட்சம் கோடி. அந்த 5 வருடங்கள்ல 5 வருஷம் முழுசா கூட முடியல, 4.5 வருஷம் தான். இந்த 5 வருஷத்துல விடியல் ஆட்சி என்று தன்னைத்தானே பெருமைப்படுத்தி தன்னுடைய ஆட்சியை பெருமைப்படுத்தி கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் அவர்கள் 73 வருஷமா இவங்க வாங்கி வச்ச கடனை இந்த 5 வருஷத்துல வாங்குறாரு. அதுதான் திமுகவினுடைய சாதனை. திமுக வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்றது ஒரு புறம் இருக்கட்டும், இப்படியான ஒரு கேடை தமிழ்நாட்டுக்கு இந்த திமுக செய்யும் என்று யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது அமைச்சர் வாயிலிருந்தே வந்திருக்கிறதுன்றது இந்திய வரலாறுலேயே எந்த ஒரு ஆட்சியிலும் எந்த ஒரு கட்சியும் செய்யாத இப்படிப்பட்ட ஒரு கடன் சார்ந்த ஒரு ஆட்சியை நீங்கள் நிர்மாணிச்சிருக்கீங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த கடனை வச்சு நீங்கள் அசெட் பில்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் ஒன்றும் கேட்கப்படுறதில்லை. கடைசியில் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டும் அதுக்கு முன்னாடி RBI கொடுத்த ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுது? இந்த 5 வருடங்களில் திமுக அரசு ஸ்டாலின் அரசு 70% கடன் வாங்கின கடனில் டே டு டே எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறதுக்கே வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை, யாருமே சொல்லலை, RBIல சொன்னாங்க. இந்தியாவிலேயே இவ்வளவு தொழில் நலிஞ்சு போய் இவ்வளவு லாஸ் மேக்கிங் யூனிட்டாக இருக்கிறது தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்குன்னு சொல்லுது. இந்த எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால எலெக்ஷன் அப்போ பணம் கொடுக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினால ப்ரீபேமெண்ட் 3000, சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் 2000. ஏன் இத்தனை நாள் சம்மர் வரலையா? இத்தனை 4 வருஷங்களில் சம்மரே வரலையா? இப்போ மட்டும் என்ன புதுசாக சம்மர் பேக்கேஜ்? இந்த 5000 எங்கேருந்து வந்துன்னு கேட்டால் 6550 கோடி வந்து கடன் வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றீங்க. அப்பாவுக்கு பேனா வைக்க போகிறேன் 134 அடியில், திருவள்ளூர் 133 அடி தான், ஒரு அடி கூட வச்சு அப்பாவுக்கு பேனா கட்ட போகிறோம் அழைக்கிறீங்க. எத்தனை காலேஜ் எடப்பாடியார் கட்டி கொடுத்தாரு, எத்தனை யூனிவர்சிட்டிஸ் ரெடி பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மக்கள் படிப்புக்கு கல்விக்கு தேவையானதா பண்ணீங்களா? This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் இருக்கார், அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. சார், இப்போ வந்துட்டு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் வந்துட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. தமிழக அரசோட கடன் வந்துட்டு கிட்டத்தட்ட 10.6 லட்சம் கோடி உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போது நிலையில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 2021 வரைக்குமே மொத்த தமிழக பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு இந்த 5 வருஷத்தில் 5 கோடி அப்படின்றது உயர்ந்திருக்கு. ஸோ திமுக அரசு வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கடன் தொகை வந்துட்டு உயர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப ஷாக்கிங்கானது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? மேம், அதாவது 73 ஆண்டுகள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து 2021 திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து அரசாங்கத்தை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி பேக் டேட் பண்ணி போனோம்னா 73 ஆண்டுகள். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கார், பொன்முடிச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், ஜானகி அம்மா, அதுக்கப்புறம் OPS அவர்கள் இருக்கார். அப்படியே நம்ம போனோம்னா அண்ணா அவர்கள் இருக்கார், காமராஜர், பக்தவச்சலம், OP ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி, இவங்க எல்லாரையும் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 2021 வரைக்கும் மொத்த நிகர கடனாக இருந்தது 5 லட்சம் கோடி. அந்த 5 வருடங்களில் 5 வருஷம் முழுசா கூட முடியல, 4.5 வருஷம் தான் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் விடியல் ஆட்சி என்று தன்னைத்தானே பெருமைப்படுத்தி தன்னுடைய ஆட்சியை பெருமைப்படுத்தி கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் அவர்கள் 73 வருஷமா இவங்க வாங்கி வச்ச கடனை இந்த 5 வருஷத்தில் வாங்குறாரு. அதுதான் திமுகவினுடைய சாதனை. திமுக நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்றது ஒரு புறம் இருக்கட்டும், இப்படியான ஒரு கேடை தமிழ்நாட்டுக்கு இந்த திமுக செய்யும் என்று யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது அமைச்சர் வாயிலிருந்தே வந்திருக்கிறதுன்றது நாம் எல்லோரும் முதலே அதை பற்றி சொன்னோம், பேசிக்கிட்டு இருந்தோம், வச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது நிகர கடனாக இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்களே ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லிட்டார். அப்படிங்கும் பொழுது இதை மக்கள் தான் யோசிக்கணும். இதில் சரி, ஓகே, எப்பயுமே அவங்க ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு டிஃபென்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. திமுக என்ன டிஃபென்ஸ் வைக்கிது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 1 கோடி ரூபா வீடு வாங்குகிறோம், நமக்கு என்ன மாத சம்பளம் 1 கோடியா? அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட 1 கோடி இருந்தால் வீடு வாங்குகிறோம், ஒரு கடனில் 1 கோடியில் ஒரு வீடு வாங்குகிறோம், மாதம் ஒரு 30,000 40,000 50,000 EMI கட்டுறோம். அந்த 50,000 EMI கட்டி ஒரு 30 வருஷத்தில் அந்த 1 கோடி ரூபா கடனை அடைச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே வாங்குகிறோம். அந்த மாதிரி இந்த கடனை அடைச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். இப்போ இந்த கடனை நம்ம வாங்கி இந்த வீடு வாங்கலாம், வீடு வாங்காமல் இருப்போம், வீடு இல்லாமல் இருப்போம். வீடுன்ற ஒரு அசட்டை நம்ம உருவாக்குறோம்ல,
அப்போ அதுதான் நம்மளுடைய வெற்றி. இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த கடன் வாங்குகிற ப்ராசஸை நம்ம கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாங்குகிறோம். ரெண்டாவது அதை கண்டிப்பாக வந்து கட்டக்கூடிய ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட இருக்குது, நாங்கள் இது வச்சுருக்கோம் அதை வச்சுருக்கோம் வழக்கம் போல் பாட்டு பாடுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட டிஃபென்ஸு. இப்போ நம்ம சரி ஓகே இவங்க சொன்னது நியாயம்தான், ரைட்டு. இப்போ என்ன சொல்கிறது, கையடக்கத்தில் நமக்கு என்ன முடியுதோ அதான் பண்ணணும், வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா வளர்ச்சின்றது ரொம்ப சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செலவினங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் கடன் வாங்கி அந்த கடனை வந்து பாசிட்டிவான ஒரு அசட்டாக மாற்றுறது வந்து ஒரு வெல் நோன் டெசிஷன், ஒரு நல்ல டெசிஷன் அது ஃபினான்ஷியலி பார்க்கும்பொழுது. ஆமாம், ஓகே ஃபைன். நீங்கள் 5 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டுகளில் கடன் வாங்கியிருக்கீங்க. இந்திய வரலாறுலேயே எந்த ஒரு ஆட்சியிலும் எந்த ஒரு கட்சியும் செய்யாத இப்படிப்பட்ட ஒரு கடன் சார்ந்த ஒரு ஆட்சியை நீங்கள் நிர்மாணிச்சிருக்கீங்க, ரைட்டு, ஓகே. இப்போ இந்த கடனை வச்சு நீங்கள் அசெட்டு பில்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அந்த கடனை வந்து எப்படி ஒரு வளர்ச்சிக்கான திட்டத்தில் நீங்கள் கொண்டு போயிருந்தீங்களா, அப்படி இல்லைனா ஒரு கட்டுமானத்துக்கான திட்டம், ஒரு அசெட் பில்டிங், அப்படி இல்லைனா இப்போ இங்கே உள்ள பப்ளிக் செக்டார் யூனிட்டில் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பப்ளிக் செக்டார் யூனிட்டை வந்து நீங்கள் இப்போ பெரிதாக உருவாக்கி அதை நீங்கள் வந்து அதன் மூலிமா வேலைவாய்ப்பு உருவாக்கி அதன் மூலிமா வருமானத்தை ஈட்டுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த கடன் வந்து அதற்கான ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறாங்க. அந்த பிஸ்னஸ் லோனை வச்சு பிஸ்னஸை பெருக்கி அதன் மூலிமா வருமானத்தை வர வச்சு கடனை கட்டுவாங்க. இதுதானே அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்களா? இப்போ ஐயா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது டைட்டன் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார், ஒரு சில லட்சங்களில் உருவாக்கினார். டாட்டா கூட டைப் பண்ணி டிட்கோ, இங்கே தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிட்கோவும் டாட்டாவும் சேர்ந்து டைட்டன் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஒரு சில லட்சங்களில் உருவாக்கி கிட்டத்தட்ட 28% என்னமோ அது தமிழ்நாடுடைய ஹோல்டிங் இருக்குது. அந்த 28% இன்றைய மதிப்பு 87,000 கோடி. இது இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறதில்ல. நீங்கள் சொன்ன லாஜிக் படி நீங்கள் கடனை வாங்கினீங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரெவன்யூ கொடுத்துருக்கு, அப்படின்னா இவ்வளோ பெரிய வருமானத்தை கொடுத்துருக்கு, அப்படி இல்லைன்னா ப்ரப்போஸ்டு இன் ரீசெண்ட் டைம் ரேஞ்சில் டைம் லிமிட்டில் உங்களுக்கு இவ்வளோ வருமானத்தை கொடுக்கும். அப்படி ஏதாவது நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி. மாறாக கடைசியில் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டும் அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கொடுத்த ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுது, 70% கடன் இந்த 5 வருடங்களில் திமுக அரசு, ஸ்டாலின் அரசு 70% கடன் வாங்கின கடனில் டே டு டே எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறதுக்கே வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை, யாருமே சொல்லலை, ஆர்பிஐயில் சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கே பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட் நிறுவனங்கள், ஒரு டிரான்ஜெட்கோ அப்படிலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 106 பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்குது. இந்த 106 பப்ளிக் செக்டார் யூனிட்ஸும் கடனில் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 3வது இடத்துல 16th ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுது ரிப்போர்ட். இந்தியாவிலேயே இவ்வளவு தொழில் நலிஞ்சு போய் இவ்வளவு லாஸ் மேக்கிங் யூனிட்டாக இருக்கிறது தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ அப்போ உங்களுடைய பணம் வந்து எங்கே தான் போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபுல்லாக தேவையில்லாத எக்ஸ்பென்ஸுக்கு தான் போயிருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சேல்ரி, இப்போ இன்றைக்கி வந்து ஒருத்தர் சேல்ரி எனக்கு கூட வேணும்னு போராடிட்டாலே டக்குன்னு அவனுக்கு எவ்வளோ வேணும்னு கொடுத்துருது. ஒரு ஜாக்டோஜியோ ஒரு டீச்சர்ஸ் கேட்குறாங்களா சேல்ரி பத்திர வச்சுக்கோ, ஏன்னா அவங்களெல்லாம் ஓட்டு, திமுகவுடைய ஓட்டு, அந்த ஓட்டை இழக்க வேண்டான்றதுக்காண்டி அள்ளி எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு எங்கேயோ டேக்ஸ் கட்டுவான், அதை எடுத்துக்கொண்டு வந்து எவன் கேட்டாலும் கொடுக்குறது. அதே மாதிரி ஒரு நர்ஸு, அவங்க வந்து கான்ட்ராக்சுவல் நர்ஸஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் 15,000 20,000. அதே நேரத்தில் அவங்க பெர்மனெண்ட் எம்ப்ளாயியாக மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் 80,000 அலோவன்ஸ்லாம் சேர்த்து. அப்போ அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 20,000 80,000 மாற்றலாம். அந்த 60,000 யார் போனோம்? அவங்க சரி டிசர்விங் தான் இல்லைங்களே, எல்லாருக்கும் தான் சம்பளம் வேணும், எனக்கு தான் சம்பளம் வேணும், உங்களுக்கு தான் சம்பளம் வேணும், சம்பளம் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறவனுக்கு பூரா சம்பளத்தை அள்ளி கொடுத்தா அப்புறம் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? அதுக்கு கடன் வாங்கி கொடுத்தா எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? அதே மாதிரி 5,000 ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது நாள் வரைக்கும் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ் வந்தது இந்த 5 வருஷத்தில், அப்போல்லாம் ப்ரீபேமெண்ட் பண்ணல. இப்போ தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால எலெக்ஷன் அப்போ பணம் கொடுக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினால ப்ரீபேமெண்ட் 3,000, சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் 2,000. ஏன் இத்தனை நாள் சம்மர் வரலையா? இத்தனை 4 வருஷங்களில் சம்மரே வரலையா? இப்போ மட்டும் என்ன புதுசாக சம்மர் பேக்கேஜ்? இந்த 5,000 எங்கேருந்து வந்துன்னு கேட்டால் 6,550 கோடி வந்து கடன் வாங்கி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றீங்க. கடன் வாங்கி உங்களை யார் கொடுக்க சொன்னா? அப்போ வாங்கின கடனை பூரா இப்படி என்னத்தையாவது ஒன்று அடித்து வெளியில் விட்டு உங்கள் கட்சியையும் உங்கள் ஆட்சியையும் காப்பாற்றணுன்றதுக்காக வேலை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தமிழ்நாடு வளரும்? எப்படி உங்கள் கடனை நீங்கள் நிர்மாணிக்கிற விதத்தை நாங்கள் எப்படி நம்புவோம் அப்படின்ற ஒரு சாமானியன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தானே இது. அப்போ அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் எதுக்கு அந்த பணத்தை எதுக்கு தேவையில்லாத இப்போ தமிழ் புதல்வன்னு ஒரு திட்டம் இருக்குது, அதுக்கு 1,000 ரூபா கொடுக்குறேன்றீங்க.
அந்த திட்டத்தில் 1000 ரூபா வாங்கிட்டு மேலே ஏறி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1000 ரூபா பத்த மாட்டேங்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. சரி, தமிழ் புதல்வனுக்கு முதல்ல எதுக்கு 1000 ரூபா நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் புதல்வனுக்கு படிக்கிறதுக்கு தேவையான இலவச கல்வியை அரசு வழங்கிடுது, புத்தகங்களை அரசு வழங்கிடுது, போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸு அரசு ஃப்ரீயாக வழங்கிடுது, பஸ் பாஸ் கொடுத்துருது. எதுக்கு அவங்களுக்கு 1000 ரூபா? அவங்கள சும்மா பார்த்துக்கிறதுக்கு. இவங்க ஏதோ அவங்க இந்த தாத்தா வீட்டுக்கு ஆச்சி வீட்டுக்கெலாம் போனால் பணத்தை பாக்கெட்டில் வச்சு அனுப்புகிற மாதிரி இவங்க ஏதோ அவங்கள பார்த்துக்கிறது. எதுக்கு பார்க்கணுன்னு? படிக்கிறவன் படிப்பான், ஒழுங்காக வந்து படிச்சுட்டு அடுத்து காலேஜில் படிக்கிறதுக்கு அத்தனை அரசு கல்லூரிகள் இருக்குது. எடப்பாடியார் கட்டின 11 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. எடப்பாடியார் கொண்டு வந்த 6 சட்டக்கல்லூரி இருக்குது. 30க்கும் மேற்பட்ட அறிவியல் கலைக்கல்லூரி இருக்குது. அதில் படிச்சு போகிறான் ஃப்ரீயாக. கல்லூரி படிக்கிறதுக்கும் இன்றைக்கி பாஸ் இருக்குது. லேப்டாப்பு அதிமுக அரசாங்கத்தில் கொடுத்த லேப்டாப் இருக்குது. அதே காப்பி அடிச்சு இப்போ நீங்களும் லேப்டாப் கொடுத்துருக்கீங்க. அவன் அதில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறான். அவனுக்கு எதுக்கு 1000? அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு சும்மா 1000 கொடுத்து கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அந்த கடன் எதுக்கு? இதெல்லாம் தேவையில்லாத தானே. நீங்கள் அதாவது எதுக்கு பண்ணணுன்றது தெரியாமல் எதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ டான்ஜெட்கோ கிட்டத்தட்ட லாஸ் மேக்கிங் யூனிட், அதாவது இங்கே உள்ள கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய பவர் டிரான்ஸ்மிஷனும் சரி, பவர் ப்ரொடக்ஷனும் சரி, டிஸ்ட்ரிபியூஷனும் சரி, மொத்தத்துலேருந்து வர்ற ரெவன்யூ வந்து லாஸ் கிட்டத்தட்ட 6800 கோடி ரூபாய் மினிமம். நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு லாஸு. அது மீறியும் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் உயர்வு கொடுத்துருக்கீங்க. எப்படி? இது ஒரு ப்ரைவேட்டில் நடந்தால், ப்ரைவேட்டில் இதே ஒரு கம்பெனியில் இந்த ஃபார்மேட் இருந்ததுன்னா அவன் ஹைக்கை பற்றி நினச்சி பார்க்க முடியுமா? அப்போ அரசாங்க ஊழியர்ன்றதுனால அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணுன்ற மனப்பான்மை எங்கேருந்து வருது? ஆக வரக்கூடிய கடனை பூரா இந்த மாதிரி தேவையில்லாமல் டே டு டே எக்ஸ்பென்சஸும் லாஸ் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ்லையும் லாஸ் மேக்கிங் வெஞ்சர்ஸ்லையும் ஒன்றும் இல்லை. ஒரு பஸ்ஸு தாழ்தலை பேருந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே சொஃபிஸ்டிகேட்டட் ஏசி பஸ்ஸஸ் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பஸ்ஸுக்கு ஒரு நாள் வாடகை 8000 ரூபா. அந்த பஸ்ஸுக்கு ஒரு நாள் வாடகை 8000 ரூபா. அதை ஆப்ரேட் பண்ணுறோம் ஒரு ப்ரைவேட் நிறுவனம் ஆப்ரேட் பண்ணுறான். அந்த ப்ரைவேட் நிறுவனத்துக்கு லீஸுக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸுக்கு 8000 ரூபா மணிக்கு 200 பஸ் ஏறக்குறைய 200 பஸ்ஸை கொண்டு வந்திருக்கோம். அந்த 200 பஸ்ஸுலேருந்து செலவெல்லாம் போக அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னா 4000 ரூபா வருது. ஆனால் அரசாங்கம் லீஸு மட்டுமே ஒரு நாளைக்கு 8000 ரூபா கொடுக்குது. இது எவ்வளவு பெரிய அது லாஸுன்னு தெரிஞ்சே இந்த லாஸை அரசாங்கம் பண்ணுது. அப்போது இப்படி பண்ணால் எப்படி உங்களால் ஒரு நம்பிக்கை வரும்? நீங்கள் வாங்கின கடனை ஒழுங்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்கேருந்து வரும்? எந்த வளர்ச்சியும் கிடையாது. ஒரு பள்ளிக்கூடங்கள் ஏதாவது கட்டி கொடுத்துருக்கீங்களா? புதுசாக வேறு ஏதாவது பேனா கேட்ட அப்பாவுக்கு பேனா வைக்க போகிறேன் 134 அடியில், திருவள்ளூர் 133 அடி தான், ஒரு அடி கூட வச்சு அப்பாவுக்கு பேனா கேட்ட போகிறோம் அழைகிறீங்க. எத்தனை காலேஜ் எடப்பாடியார் கட்டி கொடுத்தாரு, எத்தனை யூனிவர்சிட்டிஸ் ரெடி பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மக்கள் படிப்புக்கு கல்விக்கு தேவையானதாக பண்ணீங்களா? மத்திய அரசாங்கம் பிஎம்சி ஸ்கூல்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லுது, நீங்கள் என்ன வேண்டான்றீங்க. இப்படி தேவையில்லாத வேலை தானே பார்த்துட்ருக்கீங்க. அதனால் வந்து இந்த 5 லட்சம் கோடின்றது இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக இந்த ஆளும் அரசாங்கம் கொடுக்கணும். அப்படி இல்லையா அடுத்த 2026 அதிமுக அறுதிப்பெருமானோடு ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் எடப்பாடியார் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எடப்பாடியார் ஒரு எஸ்ஐடி அமைச்சு, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு இந்த கடன்கள் எங்கெங்கிருந்து பெறப்பட்டது இருக்கும், ஆல்ரெடி எல்லா டேட்டாவும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. இந்த கடன்கள் எங்கேருந்து பெறப்பட்டதுன்றதை விட இது எவ்வாறு செலவழிக்கப்பட்டது, அந்த செலவில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2G ஸ்கேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2G ஸ்கேம் வருமான இழப்பு அப்படின்னாங்க. வருமான இழப்புக்கே பார்த்திங்கன்னா ராஜாவை கனிமொழிலாம் உள்ளதுக்கி வச்சாச்சு. அதாவது 1,76,000 கோடி ஒழுங்காக அந்த டெண்டரை வந்து ப்ராப்பராக வந்து விட்டுருந்தா இந்தியாவுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு 1,76,000 கோடி எக்ஸ்ட்ரா வருமானம் வந்திருக்கும். அந்த வருமானத்தை டெண்டரை ஒழுங்காக விட தெரியாத ஆராசா அவர்கள் இழப்பை ஏற்படுத்திட்டார் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்துட்டார், அதெல்லாம் வேற கதை. அதே மாதிரி இந்த கடன்களை பூரா வாங்கி அதை ஒழுங்காக பயன்படுத்தினாங்களா? ஒழுங்காக பயன்படுத்தாமல் அந்த கடன்களை வந்து தேவையில்லாததுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தாங்க, எந்தெந்த அமைச்சர்கள் பயன்படுத்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் உள்ளதுக்கு போகணும். அதுதான் வந்து இந்த தமிழக மக்களுடைய ஒரே கோரிக்கையாக ஒற்றை குரலாக இருக்குது. அதனால் அந்த 5 லட்சம் கோடி இன்றைக்கி வேறு வழி இல்லை, வாங்கிட்டாங்க. எடப்பாடியார் வந்து என்ன பாடுபட போகிறாரோ அப்படின்றதான் இன்றைக்கி வந்து மக்களுடைய ஒரே கேள்வியாக இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இதை சரி கட்டி ஈடுகட்டவே ஆயிரும். ஆனால் அவர் இருக்கும் பொழுது கொரோனா போன்ற ஒரு காலகட்டத்திலேருந்தே மக்களை காப்பாற்றினார் அப்படின்றதுனால அவர் கூட இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப திறமையானவர்கள். அதிமுக கிட்டத்தட்ட ஆரம்பித்து 54 வருஷத்தில் 30+ வருஷம் வந்து ஆட்சி கட்டிலில் இருந்த ஆட்சி அதிகாரத்தில் அதிக வருடங்கள் இருந்த ஒரு கட்சியாக அதிமுக இருக்கின்றதுனால அவங்களுக்கு ஆட்சி நடத்துவது எப்படி என்பது திமுகவை விட தெரியும் நல்லா. ஸோ அதனால் வந்து குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை விட தெரியும். ஏன்னா ஸ்டாலின் வந்து எடப்பாடியாருக்கு அடுத்து சிஎம்மானவர் தான். ஸோ அதனால் அதற்கு முன்னாடியே சிஎம்னா என்ன அந்த நாற்காலியோட வெயிட் தெரிஞ்ச எடப்பாடி. அதனால் அவர் வந்து எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவார்ன்றது வேறு. ஆனாலும் இந்த இழப்பு திமுக தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிகப்பெரிய இழப்பு, தமிழ்நாட்டின் அவமானம் திமுக.
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கடன் அப்படின்றத அடுத்த ஒரு ஆட்சி ஆண்டில் வந்துட்டு எப்படி சரி செய்வாங்க அப்படின்றதே பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரியான முறையில் இது சரி செஞ்சுட்டா மக்களுக்கு நல்லது அப்படின்றத எல்லாரோட கருத்து. ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.